பறையர் சாதி பற்றும் பெரு சாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 31 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால், வண்டிக்கார தெரு, திட்டக்குடி, தாலுகா ஆபீஸ் அருகில். மாநில தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அந்த மூதேவி இதுக்காக சீமானை ஒழிக்க தான் படைக்கப்பட்டதா அதான் நினச்சிக்குது. அது தம்மா தூண்டு இருந்துங்கன்னு நம்ம அப்படி பேசிட்டோம்னா இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட மணிக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி தலைப்பு வைக்கிறாங்க. இதில் வந்து இது அவன் அறிவுக்கு அவன் சொல்லிக்கிறானா, இப்படி தலைப்பு வச்சு போட்ட உடனே அப்பா திருப்திடா சாமி அப்படின்ற மாதிரி சில ஜென்மங்கள் இந்த நாட்டில் இருக்குது. உங்களை யாரையும் அவர் திரும்பி பார்க்காம அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செய்கிறாரு. இதில் ஒரு இடையில இந்த பல இந்த மாற்று இனத்தவர் கூட சீமான் பேசுறது சரிதாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மாற்று இனத்தவர்னா மதம் ரீதியாக சொல்கிறீங்க இல்லை ஜாதி ரீதியாக சொல்கிறீங்க? அதாவது இன ரீதியாக சொல்கிறேன். தெலுங்கர்கள், சௌராஷ்டிராக்கள், அது மாதிரி ஆட்கள் கூட இல்லைங்க அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்க அப்படின்னு பேசும்போது அதை கேட்கிற போது நமக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறதை நான் உணர்கிறேன். அதாவது தமிழ் தேசிய அரசியலுங்கிறது ஏதோ சீமான் பின்னாடி போகிறவங்க, சீமான் பேச்சு கேட்குறவங்க, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அப்படின்னு இங்கே ஒரு நினப்பு இருக்குல்ல. அதை தாண்டி இப்போ நான் பர்சனலாக பல இடங்களில் பல நண்பர்கள் அப்படி இப்படின்னு பேசும்போது நம்மளாம் இவங்களாம் அந்த தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் சீமான் மீது ஒரு பார்வை இவர்கள் செலுத்த நேரிடும் அப்படின்னு நினைக்காதவங்க எல்லாம் சீமான் அரசியலை சரின்னு பேசுகிறாங்க. ஒரு நிச்சயமாக அந்த மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு காணும். கொஞ்சம் பேர் ஒரு 36 லட்சம் பேர் இன்றைக்கி மாறி இருக்காங்க. இது அப்படியே ட்ரிபிளாக மாறிச்சுன்னு வச்சுங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி நாடே தலைகீழாக மாறிடும். சீமான் பேசுகிற அரசியல் தான் சீமானை தூக்கி நிறுத்துது. அவர் மீது பண்ணாத அலிகேஷனா, அவரை பண்ணாத மீன்ஸா, 2 பேர் இன்றைக்கி வந்து அசிங்கசியமாக மீன்ஸ் போகிறான்னா, ஒன்று சீமானுக்கு, இன்னொன்று அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழ் பறையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், தினமணியில் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதில் வந்து சீமான் அவர்கள் கடந்து வந்த பாதை பற்றி மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் போட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது அவர் பேசியிருந்தாவது, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை வந்து 3 மடங்குக்கு மேல் வந்து வாக்குகளை எடுத்து காட்டுவோம். இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் சார்பாக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை போவது உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. இன்றைக்கு வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்குள் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் பேர் தன்னை உணர்ந்திருக்கிறார்கள். விழிப்புணர்வுன்றதை விட தன்னை யார் என்று உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நானும் தான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி ஆங்காங்கே தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்கள் பல இடங்களில் பேசப்படுது. ஏதோ அதாவது தமிழ் தேசிய அரசியலுங்கிறது ஏதோ சீமான் பின்னாடி போகிறவங்க, சீமான் பேச்சு கேட்குறவங்க, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அப்படின்னு இங்கே ஒரு நினப்பு இருக்குல்ல. அதை தாண்டி இப்போ நான் பர்சனலாக பல இடங்களில் பல நண்பர்கள் அப்படி இப்படின்னு பேசும்போது நம்மளாம் இவங்களாம் அந்த தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் சீமான் மீது ஒரு பார்வை இவர்கள் செலுத்த நேரிடும் அப்படின்னு நினைக்காதவங்க எல்லாம் சீமான் அரசியலை சரின்னு பேசுகிறாங்க. ஈவன் பல இந்த மாற்று இனத்தவர் கூட சீமான் பேசுறது சரிதாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மாற்று இனத்தவர்னா மதம் ரீதியாக சொல்கிறீங்க இல்லை ஜாதி ரீதியாக சொல்கிறீங்க? அதாவது இன ரீதியாக சொல்கிறேன். தெலுங்கர்கள், சௌராஷ்டிராக்கள், அது மாதிரி ஆட்கள் கூட இல்லைங்க அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்க அப்படின்னு பேசும்போது அதை கேட்கிற போது நமக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறதை நான் உணர்கிறேன். அதே வேளையில்
அண்ணன் சீமான் கண்டி யாருக்கிட்டாவது நின்னாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் பேசுகிறாங்க. பட் அதை நம்ம அதை பேசினா சரி இருக்காது. அது அண்ணன் அதில் வேற ஒரு கருத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக நிற்கிறாரு. அதால் நாம் இப்போலாம் ஓவரால் பார்க்குற போது அவர்கள் வந்து நாம் தமிழர் வாக்கு சதவீதம் நிச்சயமாக அண்ணன் சொன்னது போல் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த 3 மடங்குன்றது மிகப்பெரிய ஒரு ஜம்ப் இல்லை சார். அது வந்து அவ்வளோ எளிதாக கடந்த முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனங்களாம் எழுது. இல்லை, கடக்கணும், வரணும், அட்லீஸ்ட் அது அதாவது இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் சொன்னாங்க, நீங்கள் வந்து ராமசாமி பற்றி இப்படி பேசிட்டீங்க, நீ பாரு, நீ வந்து கடந்த முறை வாங்கின ஓட்டை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட நான் மீசி எடுத்துக்கிறேன், காதை எடுத்துக்கிறேன், நாக்கு எடுத்துக்கிறேன், கண்ணை குத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னானோ நிறைய பேர். அப்புறம் பார்த்தா அப்படியே 1000 ஓட்டு அதிகமாக கூட இல்லை அப்படின்னு சொன்னது ஒன்று, அப்படியே டபுளாக எகிரிச்சு. இல்லை, சீமான் வந்து அவர்கள் பெரியாரை பேசிட்டார், ராமசாமி பேசிட்டார், அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் வாயடைத்து போனார்கள் இல்லையா? அதனால் இன்றைக்கி ஒரு அரசியலில் சீமானின் அரசியல் தேவைப்படுகிறது என்பது எல்லாரும் உணர்றாங்க. அதனால் நிச்சயமாக முன்னை வாங்கியதை விட கூடுதலாக தான் இருக்கும். 3%ங்கிறது 324 அது எப்படின்னு பார்க்கணும். பட் ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நெக்ஸ்ட் ஜம்ப்பு அண்ணங்கிட்ட இருக்குது. இதை தொடர்ந்து இந்த எந்த ஒளிவட்ட நடிகர்கள் வந்தாலும் சரி, ஜாதி பின்புலம் உள்ள கட்சிகள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காரு. சமீப காலமாக விஜய் அவர்களின் வருகை குறித்தும் இந்த பாமக ஒன்றும் அலைன் செட் பண்ணாமல். ஒளிவட்ட நடிகர்னா யார்? பிரபலமான ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நடிகர்கள். ஏன் அதை நீங்கள் கூட பேர் சொல்ல மாட்டீங்க? அதான் சொன்னேன் சார், விஜயா இருக்கட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் சார். விஜயா இருக்கட்டும், இல்லை ஜாதி பின்புலம் உள்ள மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன். இதை எதை மீன் பண்ணி சார் பேசுகிறார்? இல்லை, அதாவதுங்க, விஜய் ஒரு நடிகர், அவர் பின்னால் ஒரு கூட்டம் இருக்கா? இருக்குது. யார் அவங்க? ரசிகர்கள். சரி, இப்போ அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அப்போது இதில் யார் வந்து அதை வந்து மெச்சி பேசுவாங்க? நேற்று நாங்களாம் ரசிகர் பண்ணேன்டா, இன்றைக்கி நாங்களும் ஒரு கட்சி பார்த்துக்க, எங்கள் தலைவரும் போட்டிக்கு போயிடுவார் அப்படின்னு விஜய்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் பேசலாம். அதை நாம் வந்து தப்புன்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை. விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் சீமானின் செல்வாக்கு குறைந்து விடும், சீமான்கிட்ட இருக்கிறவங்க விஜய்கிட்ட போயிடுவாங்கன்னு வேணுமென்னே இங்கே ஒரு கூட்டம் இதை கிளப்பி விடுது. கிளப்பிடுவாங்க. யார்? விஜய் தரப்பினரை சொல்கிறீங்களா? இல்லை, விஜய் தரப்பினர் இல்லை, பொதுவான இந்த திராவிடத்தை நக்கி பிடிக்கிறவர்கள், இல்லை நத்தி பிடிக்கிறவர்கள், இவங்களாம் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறான் பாரு, அவ்வளோதான். இல்லை வந்து நடுநிலையாளர்கள், அறிவு ஜீவிகள், இவங்கெல்லாம் பாரு, அவ்வளோதான். சீமான் வந்து நிறைய பேர் அங்கே போயிடுவான். இன்னமும் அந்த விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து அஜித் ரசிகர் மன்றம் போகிறதுக்கும், அஜித் ரசிகர் மன்றத்துலேருந்து விஜய் ரசிகர் மன்றத்துக்கு போகிற மாதிரி இவர்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஒரு தமிழ் தேச அரசியலுங்கிறது பல ஆண்டுகளாக தமிழ் தேச அரசியல் இங்கே பேசப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது அப்படி நோஞ்சான்களாக இருந்து தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கொண்டிருந்த மத்தியில் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு ஒரு நல்ல தளம் அமைத்து கொடுத்தவர் முனைவர் எம்.என். நடராஜன். கொஞ்சம் ரிச்சாக தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க ஒரு ரிச்சான இடத்துல உட்காந்து பேசுகிற அளவுக்கு அதை பண்ணவர் முனைவர். அந்த மண்டபத்திற்குள் இருந்த அரசியலை வெளியுலகு கொண்டு வந்து பேச வைத்தவர் சீமான். நாம் நினைக்கிறோம் சாதாரண அடிப்படை ஏழை எளிய மக்கள் தமிழ் தேசிய அரசியலை ஆதரிக்கிறார்கள். மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் கூட அந்த தமிழ் தேசிய அரசியலை ஆதரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அந்த அரசியல் அன்றைக்கு வேரூண்டி போய்கொண்டிருக்கும் போது இல்லை அவர் வந்தவொடனே எல்லாம் இங்கே இருக்கிறோம் அங்கே ஓட்டுருவான். இது என்ன சினிமாவா? ஒரு படம் பார்க்க போகிறோம், ஒரு தேட்டரில் ஃபுல்லாகி போச்சு, சரி வந்துட்டோம், வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டோம், சரி பக்கத்தில் என்ன ஒரு ஷோ ஓடுது பார்த்தலான்னு. அப்படி இல்லையே. இன்றைக்கு வந்து எந்த கட்சியின் தொண்டர்கள் வந்து அதிகமாக இணையதளங்கள் இல்லை அரசியலாக இருக்கிறாங்க, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அப்டேட்டாக இருக்காங்கன்னா அது நாம் தமிழர் தான். அது நம்ம மாற்று கருத்தே இல்லை.
அப்படி இருக்கிற போது இவங்க அவர் ஆரம்பித்தா அங்கே ஓடுவார். சரி, விஜய் இன்றைக்கி ஆரம்பித்தார், நாளைக்கு வேறு ஒரு நடிகர் ஆரம்பித்தா அப்போ அங்கேருந்து அங்கே ஓடுவாங்களா? அதால் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. சீமான் பேசுகிற அரசியல் தான் சீமானை தூக்கி நிறுத்துது. அவர் மீது பண்ணாத அலிகேஷனா, அவரை பண்ணாத மீம்ஸா? 2 பேர் இன்றைக்கி அசிங்கமாக மீம்ஸ் போடுறான்னா, ஒன்று சீமானுக்கு, இன்னொன்று எனக்கு. 2 பேர் தான் போடுறாங்க. நான் அப்போல்லாம் அதை பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் வரும். பட் அண்ணன் நினச்சி நான் ஆடா நமக்கு பரவாயில்லையே, இதை விட அண்ணனை ரொம்ப இல்லை பண்ணுறானுவா அப்படின்னு நானே கொஞ்சம் அமைதியாகிடுவேன். அந்த அளவுக்கு இதை பலர் வேண்டுமெனே திட்டமிட்டு இதை சிதைக்கு பார்க்கிறார்கள். அதையும் மீறி நிற்கிறார்ல. ஏங்க, அதை சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்க? நீங்கள் சொல்லுங்கள், 3 மடங்கு ஓட்டு வராமல் கூட போட்டோம், 3 மடங்குன்னா 2 மடங்கு வரட்டும், இல்லை அதை தாண்டி கூட வரட்டும், அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. எங்கள் ஓட்டு இவ்வளோ இருக்குது, இல்லை இவ்வளோ எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த தைரியம் இன்னைக்கு யாருக்கு? சும்மா எல்லாரும் சொல்லிடுறேன், நான் நாளை முதல்வர் நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு. எல்லாம் இறந்து துண்டுறவங்க தான் நாளைக்கு இதே மாதிரி மண்டபம் கட்டு வேண்டான். அந்த மாதிரி தான். அதனால் சீமான் யாரோடும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் சீமான் இல்லை. அது ஒரு தனி ரகம். இது மற்றொன்று இல்லை, அவர் மாற்றுன்னு வரல, அது 100% உண்மையான வார்த்தை. இதை காலங்காலமாக தனித்து தான் போட்டிட்டு வர 2016 கணக்கு பண்ணி இப்போ 2024 இப்போ நடந்த இடைத்தேர்தல் தனித்து தான் போட்டிடுறாரு. பட் 2026 தனித்து போட்டின்னு சொல்லிட்டு அறிவித்தவொடனே டிவி டிபேட் ஷோக்கெல்லாம் தனித்து போட்டி என்னவாகும் சீமானின் வாக்குகள் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஷேட்ஸில் ஒரு விஷயத்தை பரப்பிட்டு வராங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த ஓட்டு தனியாக நிற்கிறதால இந்த ஓட்டு வெற்றி பெறுகிற சதவீதம் இல்லை, அதனால் இந்த ஓட்டு யாருக்கு பயன்பட போகிறதுன்னு ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. நான் அதுக்கு பல விளக்கங்கள் சொல்லிட்டேன். நான் அண்ணன் கூட கூட்டணி பற்றி கூட நான் எனக்கு தெரிஞ்சு, நான் பெருமைக்கு பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே அவ்வளோ டீப்பாக அதை அண்ணன் கூட பேசியிருப்பாங்களான்றது சந்தேகம்தான். என்ன பண்ணுறது, ஏது வெளியில் என்ன பேசுகிறாங்க எப்படின்றத அவரும் கோவப்படாமல் நல்லா தான் பேசினார். ஆனால் நான் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறதை போல் அண்ணன் சீமான் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் உணர்றேன். அண்ணன் நான் சொல்கிறேன், அடுத்த தேர்தலில் ஒரு 2-3 பேர் நிற்போம், 2-3 பேர் தான் நிற்போம். அதில் கையை நீட்டி ஒருத்தரை தொடுன்னா என்ன தொடாமல் யார் தொடுவாங்க ஜனங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லைன்னா அந்த மறுப்பு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. அப்படி இருக்குது. இப்போ நாங்களும் அண்ணன் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஒரு 5-6 பேர் 10 பேர் எம்எல்ஏக்குள்ளே போயிட்டாங்கன்னா நிச்சயமாக தமிழக அரசியல் மாறுறதில்லை, இந்திய அரசியலே மாறுது. ஆனால் எங்கள் ஆதங்கத்திலும் நியாயம் இருக்குது, அண்ணன் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இது காலம்தான் முடிவு பண்ணணும். குறிப்பாக சார், இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியில் நாம் தமிழர் போயிடும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது May 18 இணைய வச்சு பண்ணால நான் தனித்து தான் போட்டின்னு சொல்லிட்டு யார் யார் வேட்பாளர்னு அதுக்கு முன்னாடிலேருந்து அறிவிச்சுட்டு வராது. ஆனால் தற்போது என்ன ஊடகங்கள் பரப்பக்கூடிய விஷயங்களாகுன்னா விஜயும் சீமானும் நிச்சயம் சேருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க, ஊடகங்கள் வாயிலாக அதை தெரிவிப்படுத்துகிறாங்க. என்னை பொறுத்தவரை அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சீமானால் ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் வரும்போது என் கூட தம்பி சேரலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாருல்ல. தம்பி ஏதோ நல்ல தம்பியாக இருக்குன்னு பார்த்தோம். அந்த தம்பி இந்த தம்பியாக இல்லை இருக்குது. ஏன் சார், அவர் என்ன சார் பண்ணார்? அது ஒரு பாதி திராவிட தம்பியாக இல்லை இருக்குது. என்னை கேட்டால் அது முழுசும் திராவிட தம்பி தான் வச்சுங்க. ஏன்னா சார், தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணுன்னு சொல்கிறார், அவர் எப்படி முழுசாக சொல்லுவார்? 2 கண்ணு 2 காட்சி பார்க்கணும்ல சார். ஒன்று இதாரு இல்லை அதாரு, இன்னும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சார். அவருக்கு யாரோ ஏதோ சொல்லித்தராங்க, அதன்படி இருக்கார். அவருக்கு அவரோட நாலேஜ் அவ்வளோதான். அவர் நம்ம விமர்சனம் பண்ணணும், குறை சொல்லணுன்றதுலாம் இல்லை. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அது ஆங்கிலமே படிக்காதுங்கிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆங்கிலத்தில் பேசினா என்ன பண்ணும்? யாராவது எழுதி கொடுத்தா தமிழில் எழுதுவாங்க தெரியுமா? யூ ப்ளீஸ் கம்னா யூ ப்ளீஸ் கம் அப்படின்னு எழுதுனா அதை படிக்கும்போது அது எப்படி ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு யாரும் இப்போ சொல்லித்தராங்க. பார்ப்போம், கொஞ்சம் நாளாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறாரான்னு பார்ப்போம். ஓகே சார். ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, விஜய் அவர்கள் வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 கருத்து கணிப்பு வெளியாச்சு. அதில் சீமானை விட விஜய் வாக்கு சதவீதத்தை முன்னேறி விட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணப்படுது, இதற்கான பேசிஸ் என்னென்ன, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அதாவதுங்க சார், விஜய் அதிகமாக வருவார், விஜய் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆவார்னு கூட சொல்லுங்கள்.
நாம் தமிழரை விட அதிகமாக வாங்குவார். ஏன் சார் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவர் ஆப் மூலமாகவே ஒரு சார் திமுக விட அதிகமாக வாங்குவார் சொல்லுங்கள், அதிமுக விட அதிகமாக வாங்குவார் சொல்லுங்கள், பிஜேபியை விட அதிகமாக வாங்குவார்னு சொல்லுங்கள். ஏன் நாம் தமிழர்கிட்டே வந்து முட்டுறீங்க? ஏன் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 கிட்ட போக முடியாது, மூன்றாவது கட்சியை விட்டு விடுதலை சிறுத்தை விட அதிகமாக ஓட்டு வாங்குவார். அவங்க வாங்கவே இல்லைன்றீங்களா? ஓட் பண்ணிருக்கீங்களே சார். வாங்குவார் சார். அதாவது தனித்து நின்று நம்முடைய வாக்கு எவ்வளவு என்பு வெளியிலே சொல்லாமல் நிரூபிக்கலாமலே நாம் வந்து இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை? அப்படி சொல்லுங்க. வேற யாராவது கம்பேர் ஏன் எல்லாம் அவனுக்கு இந்த சீமானை பார்த்தா எரியுது சொல்லுங்க. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் மாற்றம் தான். அரசியல் மாற்றி பேசுகிறாருல்ல, எல்லா விதமான அரசியலும் ஜனங்களுக்காக பேசுகிறாருல்ல, அதுதான் சிக்கல். ஒன்று என்ன நாங்களாம் ஏதாவது துட்டை கொடுத்து ஓட்டை வாங்கினேன் இதோ வராரு அதோ வராரு, அவர் வந்து முதல்வர் ஆகிட்டாருன்னா அப்படி இங்கேருந்து ஒரு விட்டாருன்னா டெல்லி அதிரும் அப்படி இப்படி சினிமா டைலாக்லாம் பேசினுக்கிறோம். இந்த மனுஷன் வந்து மண்ணை பாரு, மலையை பாரு, தண்ணியை பாரு, குருவிக்கு தண்ணியை வை, கொக்குக்கு தண்ணியை வை நிற்கிறாரு அப்படின்னு ஒரு மாற்று அரசியல் வைக்கிறாருல்ல சார். தேர்தல் அங்கீகாரத்தை நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் அண்ணன் தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டோம் சார், மேடையில் கூட அதை பேச மாட்டார் சார். தேர்தல் அங்கீகாரம் வாங்குறத 1 வருஷமாக வந்து மீட்டிங் போடணும், அது பெரிய சாதனை அப்படின்னு பல கட்சிகள் சொல்கிற போது இந்த மனுஷன் எங்கேயாவது பேசினே இருக்கும்போது கூட தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டோன்னு சொல்லுவார்னு பார்த்தா அதை ஒரு அங்கீகாரமாகவே நினைக்கல போடுது. ஏன்னா அந்த அங்கீகாரத்தை பற்றி பேசுவதற்கு இவர் வந்து ரெஸ்ட்டில் இல்லை, ஓய்வில் இல்லை. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எங்கேயாவது ஓடிக்கினே இருக்கிறார்ல. அப்போது அடுத்தடுத்து மக்களுக்கு என்ன வருது, நேற்று என்ன அரசாங்கம் சொல்லிச்சு, இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னு அதை கண்டிக்கிற, அது நல்லது கெட்டதை பற்றி பேசுகிற நிலையில் அண்ணன் இருக்கார். சும்மா வீட்டில் உட்காந்து நான் தேர்தல் அங்கீகாரம் வந்துச்சேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதை பற்றி பேசாதீங்க, வந்து அனகாபுரத்தில் வீடு அடித்தா ஏன் போய் பேசுகிறீங்க, அந்த கோலடியில் வந்து அம்பேத்கர் விளையாட்டு திடலை அழிச்சிட்டு அதில் கழிவுநீர் நிலையம் கட்டினா ஏன் போய் பேசுகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் சும்மா இருந்தால் தானே பேச வேண்டியது. நாம் தமிழர் பிள்ளைகள் தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டோன்னு 1 வருஷம் வாங்கிட்டோம் அங்கீகாரத்தை வாங்கிட்டோம் அப்படி கூட நடத்தலாம்ல கட்சியை. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை, யாரையும் திட்ட வேண்டியதில்லை, நமக்கு வந்து எதிராகவும் ஆக மாட்டான். ஆனால் அதை வந்து அண்ணன் நினைக்கல, பிரச்சனை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை தமிழகத்தில் ஒரு மனுஷனை நிற்க விடாமல் விரட்டுதுன்னா அது அப்படி விரட்டப்படுகிற மனிதன் சீமான் மட்டும்தான். இன்றைக்கி இங்கங்காரு, நாளைக்கு புதுக்கோட்டைங்காரு, அங்கங்கிறாரு, இங்கங்கிறாரு, திண்டுக்கல்ங்கிறாரு, கன்னியாகுமரிங்கிறாரு, அப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறார்ல. அதால் இது ஒரு மற்றவங்களை பற்றி சேர்த்து கூட பேசுறதே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ அந்த செட் பண்ணுற, அதாவது சீமான் அவர்கள் வந்து விஜய் கேட்டுக்கிறேன், விஜய் அவர்கள் வந்து சீமானை முந்தி விடுவார்னு இப்போ ஒரு நேரத்தை செட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடியே வந்து டிடிவி கமலஹாசன் அவர்கள் இருவரும் இருக்கும்போது இதே நேரத்தை செட் பண்ண பார்த்தது. பட் அவர்களை வாக்குகளை விட இப்போ சீமான் அவர்கள் வந்து எங்கேயோ தாண்டி வந்துட்டார். ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்தை மொத்தம் மாறாமல் திருப்பி தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. சரியா சார்? அது அந்த மாற்றம் அதை சொல்கிறவங்ககிட்ட வரணும் இல்லை சார். அந்த மூதேவி இதுக்காக சீமானை ஒழிக்கப்பண்ணா தான் படைக்கப்பட்டதா அதான் நினச்சிக்குது. அது தம்மா தூண்டு இருந்துங்கன்னு நம்ம அப்படி பேசிட்டோம்னா, இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட மணிக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி தலைப்பு வைக்கிறாங்க. இதில் வந்து இது அவன் அறிப்புக்கு அவன் சொல்லிக்கிறானா, இப்படி தலைப்பு வச்சு போட்ட உடனே அப்பா திருப்திடா சாமி அப்படின்ற மாதிரி சில ஜென்மங்கள் இந்த நாட்டில் இருக்குது. உங்களை யாரையும் அவர் திரும்பி பார்க்காம அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செய்கிறாரு. இதில் ஒரு இடையில இந்த விஜய்னு ஒரு ஆள் வந்து மாட்டார். உடனே வந்து விஜய் தான் அப்படியாக்க இப்படியாக்க. ஏன் இப்போ விஜய்க்கு வந்து விஜய் ரசிகர்கள் இப்போ வயசானவனாக இருக்க மாட்டானா? இருப்பாங்க. அவன்லாம் வேற ஒரு கட்சியில் இருந்திருக்க மாட்டானா? நிச்சயம் இருந்திருப்பாங்க. இப்போ திமுக, காங்கிரஸ், இது மாதிரி ஏதோ ஒரு கட்சியில், கம்யூனிஸ்ட் ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருக்க மாட்டான். அவன்லாம் நம்ம ஹீரோ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம ஓட்டு போட்டுடணும், அப்போ அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் ஓட்டு குறையுன்னு யாராவது இது வரை பேசியிருக்காங்களா?
இல்லை சீமான் கையில் மட்டும்தான் இருந்து என்னமோ எல்லாம் விசில் அடிச்சவனுங்கெல்லாம் சீமான் எடுக்கிற மாதிரியும் இந்த விசில் அடிச்சவனுங்க அப்படியே இப்படி விசில் அடிக்கிற மாதிரி என்ன சார் இது? சீமான் மேடையை தவிர எந்த மேடையிலாவது அரசியல் பேசப்படுகிறதா? சும்மா இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்களை திட்டுவாங்க, அப்படி தானே? அப்படி இருக்கிற போது இப்போ இது நமக்கு இந்த எரிச்சலை இப்போ நான் கூட சில விஷயங்களில் எதுக்கு இந்த விஜய் கனமான்னு பேசுகிறோம்னா, இந்த கம்பேரிசன் பண்ணி நம்மளை எரிச்சல் பண்ணுறாங்க. ஒரு கம்பேரிசன் பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேணும்ல. என்னுடைய எதிரி யாருன்னு சொல்லும்போது என்னோட தகுதி வெளிப்படும். சீமானை போய் வந்து அதுவும் சீமான் கூட இவரை கம்பேர் பண்ணால் பரவாயில்ல, விஜய் கூட சீமானை கம்பேர் பண்ணி இவனுங்க அரிப்பை சொரிஞ்சுக்கிறாங்க சார். அதால் தயவு செஞ்சு இந்த சீமானையும் விஜயுமே இணைச்சி கேள்வி கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதை தொடர்ந்து வந்து இப்போது இவ்வளோ நாட்களாக அந்த லைம்லைட், மீடியாவோட லைம்லைட் வந்து சீமான் பக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் இல்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த லைம்லைட் வந்து சீமான் பக்கம் திரும்பி இருக்குது. நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ ஒரு பக்கம் திரும்பி இருக்குன்ற பட்சத்தில் 2026 தேர்தலில் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக அமையுது சார்? சார் எல்லாருமே வந்துங்க சீமான் மீது ஒரு பார்வை வைத்திருக்கிறார் சார். கரெக்டாக தான் ஏன் பேசுகிறாரு, சீமான் கேட்குறது என்ன தப்புக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சார். நம்ம சமூகத்தில் ஜெயிக்கிற கட்சி ஓட்டு பண்ணணும், ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவனுக்கு சொல்கிறது பாருங்க, ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்காங்க. என் கை வந்து நேராக அங்கே தாங்க போவோம் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்குது. அப்பா எவாண்டானப்பா நாங்கள் உழைச்சாதாம எங்களுக்கு கஞ்சி. இவனுமோ உலகத்திலே எவனும் கண்டுபிடிக்காத தத்துவத்தை தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. நீ எவனுக்கு ஆண்டான்னாப்பா, ராம ஆண்டான்னா, ராவன் ஆண்டான்னா. நம்ம கையை வச்சு ஊனி நம்ம வேலை செய்யறது தான் கஞ்சி, அரிசி, சோறுன்றான். ஆனால் நீ உழைத்தால் அந்த உழைப்பு கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குற. ஒரு டீ ஒரு இடத்துல 10 ரூபா விற்கிது, ஒரு இடத்துல 15 ரூபா விற்குன்னா அதில் இருக்குது சார் அரசியல். எல்லாத்துலேயுமே அரசியல் இல்லாமல் எந்த விஷயமும் தமிழகத்தில் இயங்காது. இப்போ அரசியல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கட்சியில் சேர்ந்து நிற்கிறது தான் அரசியல். அதிமுக, திமுக, பிஜேபி, அங்கே இங்கே அப்படின்னு சேர்ந்து நிற்கிறது தான் அரசியல்னு இங்கே ஒரு போக்கு இருக்குது. அப்போ நமக்குலாம் அரசியல்லாம் நமக்கு வேணாங்க. நான் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுவேன், அவ்வளோதான். ஒரு சில காசு கொடுத்தா அப்புறம் கொள்ளடிக்க போகிறாங்க, எப்படியா இருந்தாலும் வந்து கொள்ளடிக்க போகிறாங்க. சரி ஏதோ கொடுக்குறத வாங்கின்னு போட்டு விடுவோம், நாசமாக போட்டோம் அப்படின்னு சிலர்லாம் இருக்கிறாங்களா. இவர்களெல்லாம் மாறுகிற போது ஒரு நிச்சயமாக அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு காணும். கொஞ்சம் பேர் ஒரு 36 லட்சம் பேர் இன்றைக்கி மாறி இருக்காங்க. இது அப்படியே ட்ரிபிளாக மாறிச்சுன்னு வச்சுங்க, அண்ணன் சொல்கிற மாதிரி நாடே தலைகீழாக மாறிடும். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருங்க சார். நேரத்துக்கு மிக்க நன்றி. அரசியல் கருத்து முதல் நேர்ந்தர்கள் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.